வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி இன் சைக்காலஜி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த வகுப்பறையில் இசை என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம். அது எந்த அளவில் இசையை நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்காக வச்சுக்கிறோமோ, அதாவது கிளாசிக்கல் மியூசிக், அதாவது ராக் மியூசிக், ஜாஸ் மியூசிக் அதுபோல் இல்லை. ஏன்னா அது பாடியில் இருக்கிற வேவ் லென்த்தை இன்னும் காமன் குவைட்டாக, அதாவது ஃப்ரீக்குவன்சி மாறாமல் நம்ம இசையை கேட்கும் பொழுது அதே ஃப்ரீக்குவன்சியில் பாடியில் இருக்கிற நெட்வொர்க், அதாவது நம்மளோட ரத்த ஓட்டம், நியூரல் நெட்வொர்க்கு, அது எல்லாமே அதே கண்டிஷனில் அது என்ன பண்ணோம், நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு விதமான ஒரு ஜர்க் எதுவும் இல்லை, அமைதியாக இருக்குது, மனம் அமைதியாக இருக்குது, செயல்பாடுகளும் அமைதியாக இருக்குது அப்படின்னா அப்பொழுது படிக்கும்பொழுது எல்லா செய்திகளும் படிக்கிறது அத்தனையும் மனசில் நிறுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே படிக்கும்பொழுது நம்ம எதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, போராடக்கூடாது. இது வரவே இல்லை, இது படிக்க முடியல அப்படின்னு. எந்த ஒரு பகுதியை நம்மளால் நினைவில் நிச்சயமாக வைத்து கொள்ள வேண்டுமோ அதை தினம் என்ன பண்ணலாம், ஒரு நாளோ அதை நேரம் தவறாமல் ஒரு 15 இல்லை 20 நிமிஷம் அதை தொடர்ந்து படிச்சுட்டு புக்கை மூடிட்டு பாக்கி வேலையை பார்க்குறது. இன்னொரு வேலையை செய்யும்பொழுது அது என்ன பண்ணணும்னா, அது பிரெயின் ப்ராசஸஸ் அது என்ன பண்ணும், சரியான அளவில் அதை ஒரு ஃபோல்டரில் ரீட்டைன் பண்ணிக்கும். சில நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது என்னது, ஒரு நேரமும் ஒரு நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, அதுக்குள்ளே அது என்ன பண்ணும், அதை போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வைக்கும். அந்த ஃபோல்டரில் வைக்கிறதுக்கு இந்த இசை நல்ல உறுதுணையாக அமையும். எப்படின்னு கேட்டால் சரியான ஃபோல்டரில் வைக்கணும். நமக்கு எப்போவுமே சொல்கிறோம், ஒரு ஜாகிரஃபி படிக்கும்பொழுது மூளைகிட்ட கூப்பிட்டு, அப்பா நம்ம இப்போ ஜாகிரஃபி படிக்க போகிறோம், அந்த ஃபோல்டர்லாம் எடுத்து திறந்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது ஒரு காமெடியாவோ ஒரு இட் இஸ் ஹைலி ஒரு சிரிப்புக்கு நகைப்புக்கு இடம் கொடுப்பதாக அமையும். மூளை கூப்பிட்டு நம்ம சொல்லாமல் நம்ம இவ்வளோ நேரம் கணக்கு போட்டுட்டு இருந்தோம், கணக்கு போட்டுட்டு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜாகிரஃபி புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா மூளையும் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஜாகிரஃபி புக்கு எடுக்க போகிறங்க அப்படின்னும்பொழுது அதுக்கு தகுந்தாப்புல உள்ள ஃபோல்டரை அது எடுத்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இது இயற்கையாக நடக்கிற விஷயம். நம்ம முயற்சியை காட்டிலும் இயற்கையாக நடக்கிற விஷயம். அந்த பாடத்தில் கவனம் செலுத்தி அதை படிக்கும்பொழுது அதுவே அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அந்த ஃபோல்டருக்கு ஏற்புடையதாக அதை என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதை இருத்திக்கும். அதுக்கு வரும்பொழுது அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக் என்ன பண்ணணும், இட் கெட் ஸ்ட்ரெங்தன்ட் மோர் அண்ட் மோர். அது என்ன பண்ணி ஸ்டோர் பண்ணின சாமானை, ஸ்டோர் பண்ணின செய்தியை இது சுலபமாகவும் எளிமையாகவும் என்ன விதவுட் மச் எஃபர்ட் வி கேன் ரிட்ரீவ் இட். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்போ இசை என்ன பண்ணும், நம்மளுடைய நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு பயனுள்ளதாக அமையும். அதாவது எந்த விதமான நினைவாற்றல், அதாவது ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி, இல்லாட்டி போனால் ஒர்க்கிங் மெமரி அப்படி நிறைய சொல்கிறோம் இல்லை. அதாவது அந்த கிளாசிக்கல் அளவில் அதை ரிட்டைன் பண்ணிக்கணுமா இருந்தாலும், ஜஸ்ட் லைக் த ட்ரைவியல் திங்ஸ் அதுபோல் ஸ்டோர் பண்ணணுமா இருந்தாலும் இசை அதுக்கு நல்ல பயனுள்ள ஒரு ஊக்கியாக அமையும். ஆனால் இசை எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ முன்னாடி 2-3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி சொன்னோம், ராக் ஜாஸ் எல்லாம் தேவையில்லைன்னு. நமக்கு பிடிச்ச இசையை காட்டிலும் எது தேவையுள்ளதோ, அதாவது நம்ம படிக்கும்பொழுது நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கு, நம்ம பாடியில் இருக்கிற அதர் எல்லாமே எந்த அளவுக்கு ஃப்ரீக்குவன்சியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு தான் வரோம், விளையாடல, ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு வரோம். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளோட ஹார்ட் பீட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம கூட கோல் போடணும், நம்ம நிஜமாகவே நம்மளும் அந்த கிரவுண்டில் வேகமாக அப்படி ஓடி ஓடி அந்த பாலெல்லாம் பார்க்குறோம், எடுத்துக்கிறோம், அதை ஹெட்டில் ஸ்மாஷ் பண்ணி விடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளும் அதில் இன்வால்வ் ஆகிட்டு அந்த மேட்சை பார்த்துட்டு உடனே பாடத்துக்கு அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம படிக்க உட்காரோன்னு சொன்னால் இட் வில் டேக் மினிமம் 40 minutes டு கம் அவுட் ஆஃப் தட். ஏன்னா அந்த எண்ண ஓட்டங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும், அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வேலை, இப்போ தான் ஒரு தெருவில் ரொம்ப தூரம் வேகமாக ஒரு பிஸியான ரோடு வழியாக போயிட்டு இப்போ தான் 5 minutes கூட ஆகலை, வி ஹாவ் டு ஈஸ்ட் அவர் செல்ஃப் அப்படின்னா அப்போ உட்காந்து கடக்கடான்னு இப்போ வேகமாக படிங்க, 2 பாடத்தை படித்து முடிங்க, 2 செய்யுளை மனப்பாடம் பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ரொம்ப சிரமமான வேலை. அது ஏற்றுக்கொள்ள முடியாததும் கூட. ஆனால் எதுக்குன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ட்ரைவியல் திங்ஸ் தான். ஆனால் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஒரு சேம் கார்னரில் எப்பவும் படிக்கிறது, ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது, அப்புறம் படிக்கும்பொழுது எந்த விதமான ஹார்ஷ் வேர்ட்ஸும் காதில் கேட்காமல் இருக்கிறது, இந்த மீடியாவிலேருந்து வெளியில் வந்துடுறது. ஏன்னா மீடியாவை பார்க்குறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த
படிக்கிறதுக்கு உட்காரணும்னு சொன்னால், படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் டெவலப் தி ஃபோக்கஸிங் மைண்ட். அந்த ஃபோக்கஸிங் மைண்ட் வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அந்த ஃபோக்கஸிங் மைண்ட் வரத்துக்கு இந்த இசை ஒரு உறுதுணையாக அமையும். ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ன்றது 10 to 15 மினிட்ஸ் அது போகட்டும். 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் முதல்ல படிக்க துவங்கலாம். மனம் ஒருமுகப்பட்ட பொழுது எத்தனை செய்திகள் படித்தாலும் அது மனசில் என்ன பண்ணும், இருத்திக்க முடியும். மனசில் இருத்தின்றா தான் இந்த படிக்கிறதோட வேல்யூவே அடுத்த நாள் படிக்கும் பொழுதோ, அது எக்ஸாமினேஷன் போகும்போதோ, இல்லை வேறு இன்னும் எதுக்காகவோ அது பயனுள்ளதாக அமையும். எத்தனை நேரம் படித்தாலும் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோக்கஸிங் மைண்ட் வந்த பிறகு தான் யூ கேன் டெவலப் தி அட்டென்டிவ்னஸ் லீட்ஸ் டு என்ன, learning leads to concentration leads to storing the studied material அந்த மெமரிக்கு அதை எடுத்துகிட்டு போகும். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த நியூரல் லூப் இருக்குல்ல, அந்த நியூரல் லூப்பில் இதை போட்டுதுன்னா தானே அது எந்த ஸ்டோரேஜில் வைக்கணுமோ அந்த ஃபோல்டரில் கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணிடும். ஏன்னா இது மாதிரி படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். இது ஒரு பழக்கம். எப்போவுமே விளையாடிட்டு வந்து ஓடி போயிட்டு வந்து படிக்கிறத காட்டலாம், அமைதியாக இருக்கும்போது படிக்க துவங்கினா தட் டஸ் த டிஃபரன்ஸ். ஸோ அந்த நேரத்தில் இசை நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். எது போல் இசை கேட்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த எது போல் இசைன்னு சொன்னால், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி குறைவாக நல்ல அமைதியாக சாதாரண அளவு ஒரு 30லேருந்து 40 டெசிபல்குள்ளே இருக்கிற அளவில் அதை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோமான அது நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.